Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit call 8682089820. இவ்வளோ வருஷமாக எதுவும் செய்யலை. இன்னொன்று இந்த மாதிரி அதில் ஒரு 46 வகையான இது சொல்கிறாங்கல்ல, அந்த 46 வகையான விஷயங்களுக்கும் பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு போயிருப்பாங்க. துட்டு இல்லாமல் ஒரு காரியம் ஆகாதுன்னு தெரிஞ்சிருக்கும். அன்புமணி ராமதாஸ் கூட போட்டிருக்காரு, உங்களுடன் ஸ்டாலினா இல்லை ஊழலுடன் ஸ்டாலினா அப்படின்னு கேட்டு அவரும் பதிவு போட்டிருக்காரு. தமிழிசையும் குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. இது எல்லாமே நடைமுறையில் மக்களுக்கு தெரியுங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். இவர்கள் இந்த மாதிரி விளம்பரப்படுத்துறது எல்லாமே வெளியிலேருந்து பார்க்கும்போது சிறப்பு, சூப்பரு, ஜனங்க இதெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது. இன்றைக்கி கூட முதல்வர் மருத்துவமனையில் உட்காந்துக்கிட்டு மக்கள்கிட்ட பேசுகிறார். இது எதுவுமே நடைமுறைக்கு ஒத்து வராது. இல்லை, கவர்மெண்ட்டில் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும், அதிமுக கவர்மெண்ட்டாக இருந்தாலும் திமுக கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஊழலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. வசதி இல்லாதவர்களுக்கு வசதி இருக்கிற கட்சிகள் நாங்கள் பார்த்துக்கிறோங்க, நீங்கள் வருஷம் பூரா எங்களுக்கு அடிமாடாக இருந்தால் போதும். அதான் நடக்குது. தனிப்பட்ட எம்பி சீட்டை மார்க்சிஸ்டுகளால் மதுரையிலையும் கோயம்புத்தூரையும் ஜெயிக்க முடியுமா? அதாவது திமுக செலவு பண்ண மாட்டாங்க, நீங்களே செலவு பார்த்துங்கன்னா பண்ணி ஜெயிக்க முடியுமா? முடியாதுன்றதான் நிலைமை. அப்போ இவங்களே செலவு பண்ணுறாங்க. அப்போ யாருக்கு இவங்க விசுவாசமாக இருப்பாங்க? இபிஎஸ்ஸின் முதற்கட்ட சுற்றுப்பயணம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. நான் சொல்ல வேணாம், ட்விட்டர்லேயும் மற்றதுலேயும் வந்த காட்சிகள் மற்ற இதை பார்த்துருக்கீங்க. நான் கூட இவர்கள் பண்ண பிரச்சாரத்துக்கு ஊர்ந்து போனார், தவழ்ந்து போனார், ஒன்றும் உதவாதவர். நானே கூட நினச்சேன், ஐயோ பஸ்ஸை வச்சுன்னு கிளம்புறாரு, கூட்டம் இல்லைன்னா வருது. ஏதாவது இவங்க ரோட் ஷோலாம் போய் கூட்டமே இல்லாமல் வந்ததில்லை, அந்த மாதிரி ஏதாவது ஆகுமோ, கிண்டல் பண்ண போகிறானுங்க பாரு, தைரியமாக வேறு கிளம்புறாரு. அதான் எலெக்ஷனுக்கு 10 மாதம் முன்னாடி அப்படின்னு பார்த்தா. ஃபைன் டைம் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிங் துவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலைஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் வந்து ஊழல் நடைபெற்றிருக்கிறது அப்படிங்கிற ரீதியில் ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் பாஜக முன்னாள் மாநில தலைவரும் முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். உங்களுடைய கருத்து என்ன சார்? பொதுவாக இது எல்லாமே விளம்பர மாடல் தானே. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தல் நெருங்குது, இவ்வளோ வருஷமாக எதுவும் செய்யலை. இன்னொன்று இந்த மாதிரி அதில் ஒரு 46 வகையான இது சொல்கிறாங்கல்ல, அந்த 46 வகையான விஷயங்களுக்கும் பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு போயிருப்பாங்க. துட்டு இல்லாமல் ஒரு காரியம் ஆகாதுன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த 4.5 வருஷத்தில் உங்களுக்கு எங்கே போனாலும் துட்டு இல்லாமல் எதுவும் வேலைக்கு ஆகாது. ஒரு இபி மாற்றுறதோ இல்லை ஒரு ரேஷன் கார்டு மாற்றுறதோ, பல விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சமாவது பண்ணால் தான் வேலை ஆகுன்றது. அதை திடீர்னு இவர்கள் இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு நிர்வாகம் வந்து ரொம்ப வேகமாக இருக்குது, அப்படி பண்ணால் அப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விளம்பரத்துக்கு பண்ணாங்க. அதை அவர்கள் பண்ணுவாங்க. ஆனால் அரசு அதிகாரிகள் மற்றவர்கள் அந்த வழக்கமான பாணியில் தானே இருப்பாங்க. நீங்கள் என்னென்னா பண்ணுங்கள், ஃபார்ம் கொடுங்க, எல்லாம் கொடுங்க, ஆனால் நாங்கள் இப்படி பண்ணால் தான் நகருவோம் அப்படின்றது. பலரும் இருந்தாலும் சிலர் வந்து வேறு மாதிரி தானே இருப்பாங்க. எல்லா அதிகாரியும் கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா? இது வாங்கி தின்னே பழக்கப்பட்டவங்க ஒரு டீம் இருக்க தானே செய்யும். அதில் ஒன்று தான் இந்த நாமக்கல்லில் மின் மாற்றி இதுக்கு பெயர் மாற்றத்துக்கு, மின் இணைப்புக்கு பெயர் மாற்றத்துக்கு, அதுவும் ஒரு வழக்கறிஞர் அவர்கிட்டயே துட்டை கேட்டு ரொம்ப இது பண்ணிடு. நீங்கள் அன்புமணி ராமதாஸ் கூட போட்டிருக்காரு, உங்களுடன் ஸ்டாலினா இல்லை ஊழலுடன் ஸ்டாலினா அப்படின்னு கேட்டு அவரும் பதிவு போட்டிருக்காரு. தமிழிசையும் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. இது எல்லாமே நடைமுறையில் மக்களுக்கு தெரியுங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். இவர்கள் இந்த மாதிரி விளம்பரப்படுத்துறது எல்லாமே வெளியிலேருந்து பார்க்கும்போது சிறப்பு, சூப்பரு, ஜனங்க இதெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்றைக்கி கூட முதல்வர் மருத்துவமனையில் உட்காந்துக்கிட்டு மக்கள்கிட்ட பேசுகிறாங்களாம். இது எதுவுமே நடைமுறைக்கு ஒத்து வராது. இது இந்த அதிகாரிகள், இந்த கூட இருக்கிறவங்க, அந்த ஸ்ட்ராட்டஜி டீமு, சார் நீங்கள் மருத்துவமனையில் இருந்தாலும் நீங்கள் பேசுகிற மாதிரி ஒரு ஷார்ட் சார், அது ஒரு 3 நிமிஷத்துக்கு எடுக்கிறோம், அதை தூக்கி போடுறோம் சார். இப்போ மருத்துவமனையில் இருந்தாலும் ஓய்வு இல்லாமல் உழைக்கிறாரா முதல்வர் அப்படின்னு காமிக்கிறதுன்னு. நீங்கள் ஓய்வு இல்லாமல் உழைக்கிறீங்களோ, மருத்துவமனையில் உழைக்கிறீங்களோ, என்ன பண்ணுறீங்களோ, உங்களுடைய ஒர்க்குடைய ரிசல்ட் என்ன, அதுதான் மக்களே பார்ப்பாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது. எந்த ஃபார்ம் பிரச்சனை புகார் கொடுத்தாலும் உடனடியாக 45 நாட்களுக்குள் தீர்வு அப்படிங்கிறது தானே இந்த திட்டத்தினுடைய இலக்காக வந்து இருக்குது. நோக்கம் தான் சொல்கிறேன், அது ஒரு விளம்பர திட்டம் தானே. நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க, 4 வருஷம் இருந்தீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்காகத்தான் அரசு ஊழியர்கள், அலுவலகங்கள் இதெல்லாம் இருக்குது.
ஒரு அதுவும் இது வந்து இந்த லெட்ஜரில் உங்கள் பேரை எழுதி அதை வச்சுட்டு இன்னொரு லெட்ஜரில் எழுதி அப்புறம் ஒரு சர்டிஃபிகேட்டில் எழுதி இப்படிப்பட்ட காலம் கிடையாது. நீங்கள் ஒரு மேட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த தகவலை சரி பார்த்து பட்டுன்னு தட்டி வாட்ஸ்அப்பில் கூட அந்த பிடிஎஃப் ஃபைலை உங்களுக்கு அனுப்பிச்சிடலாம். இல்லாட்டி இப்போ தட்டி போட்டு விட்டா ஆன்லைனில் அவங்களே டவுன்லோடு பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே நவீனமயமாயிடுச்சு. சரி, உங்களுக்கு ஏகப்பட்ட வேலைப்பாடு இருக்குது, ஒரு வாரம் டைம் எடுத்துக்குவீங்களா? வரிசையாக வந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இன்றைக்கி வரவருக்கான வேலை முடியறதுக்கு ஒரு வாரம் ஆகுதுன்னு வச்சுங்க, ஒரு வாரம் எடுத்துக்குவீங்களா? ஆனால் இங்கே அது இல்லையே. இன்றைக்கி கூட ஒரு காங்கிரஸ்கார் கமிஷன் ஆஃபீஸில் மறியல் பண்ணி அரெஸ்ட் ஆகிருக்காரு. கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்கள எப்படி இது பாருங்கள், கமிஷனருக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட போனார் அப்படின்னு அரெஸ்ட்டு. ரிப்போர்ட்டருங்க கேட்குறாங்க, என்ன விஷயங்க, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு. ஏங்க எங்கள் தெரு எங்கள் ரோடில் வந்து நாங்கள் இருக்கிற பகுதியில் சாலை ரோடு போட்டு கேட்கலைங்க, நான் அந்த பள்ளம் இதை வந்து நிரப்புறதுக்கு நான் மனு கொடுத்து அதுவும் 6-7 மாதம் ஆகிடுச்சி. போய் கேட்டால் அவர் என்ன மிரட்டுறியா, உன் மேலே போலீஸில் புகார் கொடுத்துருக்கேன் அப்படின்னு என்ன மிரட்டுறாரு. அது நீ பண்ணிக்கோ. இப்போ நான் கொடுத்ததுக்கு என்ன நடவடிக்கைன்னு கேட்டால் அதுக்கு இது வரைக்கும் இல்லை. இது சம்மந்தமாக நான் போய் ஸ்டேஷனில் புகார் கொடுத்து கமிஷனர் அது எடுக்காமல் அதற்கு ஒரு 2-3 மாதம் பொறுத்து கமிஷன் ஆஃபீஸில் வந்து கிரீவன்ஸில் புகார் கொடுக்க வந்தால் பிஆர்ஓ அதெல்லாம் உடனே நடவடிக்கை வரும்னு சொல்லி அதுக்கு ஒரு 2 மாதம் ஆகி, அப்போ என்ன தான் நடக்குது அப்படின்னு அவர் வந்து இன்றைக்கி புகார் சொல்லிவிட்டு கமிஷன் ஆஃபீஸில் கருப்பு கொடி காட்டுறதுக்கு வந்து கைதாகிருக்காரு. அப்போது அரசு அலுவலகங்களுடைய நடைமுறை என்னன்றத திடீர்னு முதல்வர் வந்து ஒரு ஃபார்மை கொடுத்து ஒரு 10 பேரை ட்விட்டரில் பேச வச்சு டிவியில் பேச வச்சு இதெல்லாம் பண்ணால் நமக்கு அந்த எண்ணம் அந்த இது பாதிக்கப்பட்டது எல்லாம் மாறிடுமா? இப்போ நான் கேட்குறேன், சொல்லுங்கள், நீங்கள் அதை நம்புறீங்களா? 46 இது படிவத்தை உடனே கொடுத்து உடனே பண்ணால் வந்துடும் நம்புறீங்களா? என்ன சொல்லுவாங்க? அவருக்கு என்னங்க இப்படியே சொல்லுவாங்க. அவருக்கு என்னங்க இங்கே வேலை செய்கிறவங்களே தெரியும், அவர் அப்படி தான் சொல்லுவார். நீங்கள் ஒரு ஆளாக இருக்கீங்க. இல்லை, கவர்மெண்ட்டில் எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும், அதிமுக கவர்மெண்ட்டாக இருந்தாலும் திமுக கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஊழலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுதான் நிலைமை. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அரசு கண்ட்ரோல், நீங்கள் கூட கண்ட்ரோல் தான் சொல்கிறீங்க, நீக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ணலாம். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன், குறைந்தபட்சம் வேலையாவது கொஞ்சம் நடக்கணுமா வேணாவா? ஒரு விஷயம் அப்ளை பண்ணுறேன், ஒரு வாரம் ரைட்டு, 10 நாள், ஒரு மாதம், 4 மாதம் 5 மாதம் ஆனால் அப்படின்னா அதில் இவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? நீங்கள் போய் அவனை கேட்டிங்கன்னா மரியாதை குறைவாக பேசுவாங்க. அரசு ஊழியர்கள் வளவங்க மரியாதையே கொடுக்க மாட்டாங்க. அங்கே போய் பாரு அப்படின்னா, அங்கே போய் நின்னா அவர்கிட்ட ரொம்ப நேரம் நிற்கணும். சார் அப்படின்னா, என்ன இரு, வேலை தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாம் தூக்கி போட்டு வந்துடுவா, தூக்கி போட்டு வந்து பதில் சொல்லவா அப்படின்வாங்க. இல்லை சார் செய்யுங்க. என்ன சார் இந்த மாதிரி கொடுத்துருந்தேன், அது எந்த இடம் இது, இங்கே வந்து கேட்குறீங்க, என்னமா நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வேணுன்னே இவங்கள்ட்ட போய் நிற்கிற மாதிரி. அங்கே போய் கேளுங்க, அதை முதல்ல சொல்லியிருக்கலாமே. மறுபடியும் அங்கே போய் நிற்கணும். கரெக்டாக 1 மணி ஆனால் சாப்பிட போயிடுவாங்க. இது எல்லாம் மீறி நீங்கள் என்ன பண்ணாலும் பார்க்குறேன் கொடுத்துட்டு போங்க, அவ்வளோதான். மறுபடியும் வரணும். மீறி நீங்கள் சண்டை போட்டிங்கன்னு என்ன பண்ணுவாங்க? ஒரு வீடியோ எடுத்து இல்லை சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் தான் நடக்குது. பெரும்பாலும் நடக்கும்ல. இல்லை யாராவது ஒருத்தர் அவங்க முந்திக்கிட்டாங்கன்னா அவங்க இதாகும். இல்லாட்டி பெரும்பாலும் நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த தான் மரியாதை கிடைக்கும். அப்போ ஜனங்க என்ன அந்த மாதிரி பார்த்து கவனிச்சிட்டேன்னா டக்கு டக்குன்னு வேலை ஆக போகுது. அதை விட்டுட்டு போய் நேர்மையாக பண்ணோன்னா அப்படின்னு என் வாழ்க்கையிலே நடந்திருக்குங்க. நான் ஆட்டோ ஓட்டுற காலத்தில் பர்மிட் வந்துச்சு. இப்போ 3000 ரூபா கொடுத்தா பர்மிட் போட்டு கொடுத்துருவாங்க. 3000 ரூபா கொடுத்துட்டா நீங்கள் வாட்டில் போட்டுக்கலாம், மாற்றி கொடுத்துருவாங்க. பர்மிட் ரினியூவல் நினைக்கிறேன். நான் எதுங்க தன்னிட்ட காசு வேறு இல்லை, நான் டைரெக்டாக போகிறேன், என்னென்ன வேணுமா கேட்டால் கொடுக்குறேன்னு கொடுத்தேன், அவ்வளோதான். நான் போய் நிற்கிறோம், ஒன்றும் மரியாதை இல்லை. அந்த அம்மா உக்காந்துக்கிட்டு மீன் உள்ளக்கே மீன் ஒன்று வந்து விற்கிறான், மீன் வாங்குறத பேசிகிட்டு இருக்கிறாங்க, இந்த கதை எல்லாம் பேசுகிறாங்க. அப்புறம் தயங்கி சொன்ன அப்புறம் பார்க்கலாம், நீங்கள் ஒரு 2 நாள் பொறுத்து வாங்க. இப்படியே போச்சு. லாஸ்ட்டில் லேட் ஆகி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி ஒரு கையெழுத்து வாங்கிறதுக்கு இங்கேருந்து ஐநாவரம் போனால் அங்கே இது போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்க, மறுபடியும் வேலையை விட்டு இங்கே வந்து கையெழுத்து வாங்கிட்டு மறுபடியும் அங்கே போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு மாத்திரதா இருந்தது. இன்னொரு தடவை டைரெக்டாக எஃப்சி பண்ணதுக்கு ஆர்சி புக்கு காண போயிடுச்சு.
என்னன்னு கேட்டால் அப்புறமா கொஞ்சம் நான் ஒரு 3 மாதம் பொறுத்து அரிசி புக் கிடச்சிது. இது எல்லாம் நேரடியாக நீங்கள் வந்தீங்கன்னா இதான். நீங்கள் எஃப்சி போகிற இவங்ககிட்டலாம் கேட்டு பாருங்கள், பப்ளிக் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்கவங்களும் கேட்டு பாருங்கள். டைரெக்டாக போய் இந்த பிரேக்கு அந்த இது இருக்குல்ல, அந்த டிரைவிங் ஸ்கூல் வழியாக போகாமல் புரோக்கர் மூலியமாக போகாமல் டைரெக்டாக போங்க, நீங்கள் என்ன கதியாகிறீங்க பாருங்கள். சின்ன மேட்டரில் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க. நீங்கள் அப்போ என்ன யோசிப்பீங்க, இந்த இது இன்றைக்கி நமக்கு ஒரு நாள் வேலை கட்டிச்சு, அந்த வண்டி வெளியில் ஓடுனா அதனுடைய வாடகை எல்லாம் போச்சு, வருமானம் போச்சு. அதுக்கு நம்ம இவங்ககிட்டே கொடுத்துட்டா இன்றைக்கே முடிச்சுட்டு போயிருக்கலாமே. இந்த மாதிரி யோசிக்க வச்சு பண்ணுறது தான் நடக்குது எல்லா இடத்துலையுமே. அப்போ என்ன ஆகுது, ஜனங்களாம் இதுக்கு பழக்கப்பட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி எதுக்கியா நம்ம வேலை ஆகணும், அவள் தான் போய் ஏதோ ஒன்று இது பண்ணி விட்டுப்போம் அப்படின்னு. இப்போ இவர் இது எல்லாத்தையும் மாற்றிட்டு பெரிய புரட்சி நடந்த மாதிரி 46 வகையான இதை உடனே கொடுத்தா உடனே அப்படின்னா, அதெல்லாம் உடனே கொடுத்தா உடனே 2 மணி நேரத்தில் நடக்கும். நல்ல அலுவலர்கள் இருப்பாங்கள்ல, இல்லை வேலை செய்கிறவங்க இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி நடக்கும். அதுக்காக 100% நடக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை, முதல்வர் அவர்கள் சிதம்பரத்தில் இந்த திட்டத்தை தொடங்கி வைக்கும்போது உடனடியாக டக்குன்னு உடனே எல்லாத்தையும் முதல்வர் தொடங்கி வச்சு அப்படி தான் இருக்கும். வேறு எப்படி இருக்கும்? முதல்வரே அங்கே இருக்கார்ல, ஊரில் இருக்கிற கலெக்டரு, தாசில்தார், உயர் அதிகாரிகள் எல்லாம் அங்கே இருப்பாங்க. நீ அங்கே போய்ட்டு எதாவது பண்ண முடியுமா? ஒரு சின்ன லேப்டாப் ரிப்பேர் ஆனது கலெக்டர் எப்படி கோச்சிக்கினார் பார்த்தீங்களா அந்த விஷயத்தில்? லேப்டாப் அதுன்னு அதுக்கு தெரியும், கலெக்டர் வந்துக்காருன்னு அதுக்கு தெரியுமா? எதுவும் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படி கோவப்படுறாரு கலெக்டர். அதனால் இதெல்லாம் அப்படி கிடையாது. பட்டா மாற்றுறது அந்த டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் போய் அலைஞ்சவங்களை கேட்டிங்கன்னா தெரியும். இபி, தாசில்தார் ஆஃபீஸு, நீங்கள் ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் போய் எடுத்துருங்க பார்ப்போம். பட்டுன்னு எதுவுமே பண்ணாமல் போய் டைரெக்டாக கொடுத்து நாளாகும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அனுபவிச்சவங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் அதுவும் அந்த ஸ்கூல் தொடங்குகிற சீசனில் இவங்களும் அப்போ தான் எடுப்பாங்க, ஸ்கூல்லேயும் அப்போ தான் கேட்பாங்க. வருமானம், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ். ஜாதி சான்றிதழ் இருப்பிடச் சான்றிதழ் ஒன்று தான். அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் அது இதுன்னா அலைய விட்டு இது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்குது, இல்லைன்னு யாரும் மறக்க முடியாது. இது எதுவுமே இல்லை, மாற்றிட்டேன் ஒரே நாளில் பாரு அப்படியே புரட்டி போட்டார் சிஎம். அப்படியே 46 இது ஒரு இடத்துல கொடுத்தீங்கன்னா உடனே வேலை ஆகும் அப்படின்னா, போக போக தான் அந்த விஷயங்கள் என்னன்னு வெளியே வரும். ஜெயங்கொண்டம் தொகுதியில் அசுத்தமான குடிநீர் டெய்லி வருது அப்படிங்கிற ரீதியில் பொதுமக்கள் எல்லாருமே வாட்டர் பாட்டிலை பிடிச்சிட்டு போய் மக்கள் பிரதிநிதியான அந்த தொகுதியின் எம்எல்ஏ கர்ணன்ட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. அவர் டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, அந்த இதை பிடிங்கி எரிஞ்சிட்டு வேகமாக காரில் கிளம்பிட்டார். அங்கே என்னதான் நடந்துச்சு? ஃபஸ்ட்டு சுத்தமான குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வர்றது, இல்லாட்டி குடிநீர் கலர் மாறி வர்றது, இதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்டே இருக்குது. தாம்பரத்தில் கூட சமீபத்தில் நடந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆனப்போ இல்லாத கதைலாம் சொன்னாங்கல்ல. அமைச்சரே அவங்க வேறு நோய்க்கு இந்த மாதிரி விஷயம் பண்ணாங்க, வேறு நோய்க்கு அட்மிட் ஆகிக்கிறாங்க, இது காரணம் இல்லை அது காரணம் இல்லைன்னு. இதை மீறி ஜனங்க எம்எல்ஏ வராருன்னா கொண்டு போய் காட்டுறாங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு ஆணவ போக்கு இருக்குது. இப்போ மேயர்கிட்ட ரிப்போர்ட்டர் ஒருத்தர் கேட்குறாரு, ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்கீங்க, அதுவும் பிரச்சனையான இடம் தான் நினைக்கிறேன். ப்ளீச்சிங் பவுடர் போட்டிருக்கீங்க, அந்த ப்ளீச்சிங் பவுடரு ஒரு ஸ்மெல்லு கூட இல்லை, காமிங்க. இதுக்காக நான் வருதே அப்படின்றாங்க. இல்லை மேடம், ப்ளீச்சிங் பவுடர் நெடி இருக்கும், ஸ்மெல்லு கூட இருக்காது, நெடி இருக்கும். ஒரு ரூம்குள்ளே நீங்கள் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி இல்லை, சும்மா சாதாரணமாக இருந்தாலும் உங்களுக்கு நெடி ஏறிக்கும், தும்மல் வரும், இல்லை அடுத்தது தும்மல் இருமல் வராங்க. அப்போ கையில் வச்சு கிட்ட வச்சு பார்த்தா கூட தெரியல, வருதேன்றாங்க அவங்க மேயர். இல்லை மேடம் ஒருமே நெடி இல்லை, அதுக்காக பான்ஸ் பவுடரா போட முடியும்னு கேட்குறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, எந்த சேனல் நீங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்க, உங்கள் கேள்வியே இதுவாக இருக்கே அப்படின்னு. மேடம் நான் இந்த சேனலு, என் பேர் இது வேணால் ஆய்வுக்கு அனுப்புங்க, தப்பாக இருந்தால் என் மேலே நடவடிக்கை எடுங்கன்ற ரிப்போர்ட்ரு. நீ பேசுறது சரியில்லைன்ட்டு போகிறாங்க. குறைந்தபட்சம் எல்லோரும் பார்க்குறாங்க, மீடியாஸ் இருக்குது, கேட்குறவர் மீடியா ரிப்போர்ட்ரு ஆன் கேமரா என்ன சொல்லணும், பார்க்குறேங்க யாருன்னு நான் விசாரிக்க சொல்கிறேன், தப்பாக இருந்தால் நடவடிக்கை எடுக்கிறேன், கவனத்துக்கு கொண்டு வந்து நன்றிங்க, போக வேண்டியதானே. அந்த அளவு கூட நடிக்கிறதுக்கு வரல பாருங்கள். நடிப்பு தானே அது. ஏன்னா அது அதில் என்ன பிரச்சனைக்குன்னா தானே கோவப்படுறாங்க. ப்ளீச்சிங் போட்டு பதிலாக வேறு ஏதாவது ஏற்பாடு இருந்திருக்கும், அதை கண்டுபிடிச்சி ஒருத்தன் கேட்குறான்றப்ப தானே கோவம் வருது. தாங்க அமைச்சர் சொன்னார்ல, ப்ளீச்சிங் பவுடர் மைதா மாவுன்ட்டியா, மைதா மாவு என்ன விலை தெரியுமா, ப்ளீச்சிங் பவுடர் என்ன விலை தெரியுமா, எவ்வளோ, 12 ரூபா.
ரூ. 40 என்னமோ நான் அந்த ரிப்போர்ட்டர் சொல்கிறாரு. இல்லையா, யார் சொன்னா உனக்கு தெரியுமா அவளை, நீங்கள் தாங்க அவங்க டெண்டரில் போட்டிருக்கீங்க டாப்பில், அதுன்னு இதாகுது. அப்போது ஒரு சின்ன விஷயம் தெரியல, எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்கன்றதும் தெரியல. தேர்தல் நெருங்குற நேரம், நடிக்கவாது வேணாவா, குறைந்தபட்சம் நடிக்கவாது வேணாவா? சரிம்மா நான் பார்க்குறேம்மான்றாரு அவர், நடிக்க தான் செய்கிறாரு அவர். ஆனால் அவங்க பாதிக்கப்பட்டவங்கள அவங்க என்ன சொல்கிறாங்க, இதே பார்க்குறேன் 2 மாதமாக ஓடிட்டீங்க, இன்னும் எவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஓட்டு போட்ட ஜனங்க நாளைக்கு ஓட்டு போட போகிறாங்க. இதை காமிக்கலாமா? சரி, இதை பண்ண எம்எல்ஏ வந்து சிஎம்க்கு இந்த தகவல் போகாதுன்ற தைரியத்தில் தானே அவர் தூக்கி அடிக்கிறாரு. சிஎம்க்கு போனால் நீ உக்காந்துட்டு அவர் அறிவாலயத்தில் உக்காந்துக்கிட்டு உடன்பிறப்பே வாவா நிகழ்ச்சி பேர்னாது எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சுக்கோங்கல்ல. அதில் டோஸ் விட்ட முதலமைச்சர்னு ஒரு செக்ஷன் இருக்குது தனியாக, அதில் உங்களை கூப்பிட்டு டோஸ் விட வர மாட்டாரா? அவர் உங்களை நடத்துகிறாருல்ல, கூப்பிட்டு உட்கார வச்சு தொகுதியில் என்ன பிரச்சனை, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி பணியாற்றிருக்கீங்க, உங்கள் செல்வாக்கு தொகுதியில் எப்படி இருக்குது, இவர் மட்டுமா கேட்பாங்க? இவர் எதிர் டீமு, அந்த ஒன்றியம், வட்டம் எல்லாத்தையும் தான் கூப்பிட்டு கேட்பாங்க. அப்போ சார் நம்ம அண்ணன் எம்எல்ஏ இப்படி பண்ணுறாருண்ணே சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அப்போ அது விஷயங்கள் இவருக்கு போகும், நம்ம மேலே நடவடிக்கை வரும்ன்றது பயம் கூட இல்லாமல் தானே அவர் தூக்கி அடிக்கிறாரு. இன்னும் எத்தனை மாதம் இருக்குது? 8 மாதமா? 8 மாதம் பொறுத்து அங்கே போய் தான் நிற்கணும். அப்போ அந்த ஜனங்க அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? என்ன எண்ணம் இருக்குது, பார்த்துக்கலாம். அந்த எண்ணம் தானே, எப்படி பார்த்துக்கலான்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி பார்த்துட்டு அவங்க ஓட்டு போட்டுருவாங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த எண்ணம் தானே, இந்த ஜனங்களுக்கு அதுதானே பிரச்சனை. இதுங்க வறுமையை விலை பேசுகிற வேலை நடக்குது. 5 வருஷத்துக்கு கணக்கு போட்டால் அந்த அமௌண்ட்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனால் அதையும் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க. அப்போ இவர்களுக்கு இந்த தைரியம். 2 தரப்புலையுமே நோட்டை நீட்டிடுறாங்க. எவனுக்கெல்லாம் வசதிக்கு தான் அவங்களாம் நோட்டு கொடுக்குறாங்க. 2 தரப்பா? எவனுக்கெல்லாம் வசதிக்கு தான் அவங்களாம் நோட்டு கொடுக்குறான். நோட்டு கொடுக்க மாட்டேன்னு கொள்கை முடிவாக சில பேர் நிற்கிறாங்க, சில பேர்கிட்ட காசு இல்லை. இப்போ ஸ்பேஸ் சண்முகம் சொல்கிறார், 5 கோடி வாங்கி எங்கள் தொண்டர்கள் டீ கூட குடிக்கல, தேர்தலுக்கு தான் செலவு பண்ணணுன்னு. ஒரு எம்பி தொகுதிக்கு எவ்வளோ செலவு பண்ணணுன்னு கணக்கு இருக்குல்ல. 5 கோடி செலவு பண்ணாங்கன்னா அப்படின்னா கணக்கு அது. 5 கோடி அவங்க கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்தேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க தேர்தலில் செலவு பண்ணணும் அந்த தொகுதிக்குன்றாங்க. 5 கோடி செலவு பண்ணுறதா உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தில் ஏதாவது இது இருக்குது, கொடுத்துருக்காங்க. எம்பி செலவு அவ்வளோ கிடையாது. அப்போ இவர் அறியாமல் வாய் விட்றாரா? அப்போ வசதி இருக்கிறவங்க இப்படி பண்ணுறாங்க, வசதி இல்லாதவர்களுக்கு வசதி இருக்கிற கட்சிகள் நாங்கள் பார்த்துக்குறோங்க, நீங்கள் வருஷம் பூரா எங்களுக்கு அடிமாடாக இருந்தால் போதும். அதான் நடக்குது. தனிப்பட்ட எம்பி சீட்டை மார்க்சிஸ்டுகளால் மதுரையிலையும் கோயம்புத்தூரையும் ஜெயிக்க முடியுமா? அதாவது திமுக செலவு பண்ண மாட்டாங்க, நீங்களே செலவு பார்த்துங்கன்னா பண்ணி ஜெயிக்க முடியுமா? முடியாதுன்றதான் நிலமை. அப்போ இவங்களே செலவு பண்ணுறாங்க. அப்போ யாருக்கு இவங்க விசுவாசமாக இருப்பாங்க? மதுரையில் மாநகராட்சியில் ஊழல் நடக்குது, முதல்வரே தலையிட்டு 4 மண்டல தலைவர்களை நீக்கிறார். இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை புது புது வடிவம் எடுத்துகிட்டு இருக்குது. சு வெங்கடேசன் வாய் திறந்தாரா? டிஐஜி தலைமையில் ஒரு விசாரணை கூட போட்டிருக்காங்க. சு வெங்கடேசன் வாய் திறந்தாரா? இன்றைக்கி அரசு ஊழியர்கள் அந்த அங்கே மாநகராட்சி அந்த ஊழியர்கள் சம்மந்தப்பட்டவங்க மேலே பலி போட்டோம்னா அவங்க சொல்கிறாங்க, அது எப்படிங்க சொத்து வரி குறைக்கிறது? எப்படி எங்களுக்கு மேலே இருக்கிற மண்டல தலைவர்கள் மாநகராட்சி ஆணையருக்கு தெரியாமல் நடக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நியாயம் தானே? கீழே இருக்க அதிகாரிகள் மட்டும் உட்காந்து முடிவு எடுத்துட முடியுமா? ஆணையர் ஒத்துக்கிட்டால் தானே முடியும். அப்போ அவங்க மேலாம் ஏன் குற்றச்சாட்டை வைக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் அவங்கள மேலே நடவடிக்கை இல்லைன்னு கேட்குறாங்க. நியாயமான விஷயம் தானே. மாநகராட்சியில் ஒரு இது இருக்குது, எது விஜிலன்ஸ் இருக்குதுங்க. சென்னை மாநகராட்சியில் விஜிலன்ஸ் இருக்குது. யாரையா பிடிச்சிட்டு பார்த்துருக்கீங்க? நீங்கள் யாரையா பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? ஒரே நிமிஷம் வந்துட்டிங்களா? இருங்க வந்துடுறேன், ஷூட்டு உள்ள. மாநகராட்சியில் விஜிலன்ஸ் இருக்குது. யாரையா பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? சென்னையில் ஒரு விஜிலன்ஸ் இருக்குது டிஎஸ்பி தலைமையில். இந்த மாதிரி ஒவ்வொரு மாநகராட்சியிலும் இருக்கும். யாரையா பிடிச்சிருக்காங்களா? சும்மா வந்துட்டு போயிட்டு அப்படியே பெஞ்சு தைச்சிட்டு அப்படியே போகிறது. மீறி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த விசாரணை பண்ணணும். இது நடவடிக்கைக்கு உகந்ததல்ல. பொன்முடிக்கு பண்ணாங்க பாருங்கள், பட்டா நாமம் பேசினார், என்ன போட்டாங்க,
நாங்கள் விசாரித்தோம், நடவடிக்கை உகந்ததில்லை. ஏன் நீங்கள் தாங்க கட்சியை விட்டு பதவியிலேருந்து கீழே இறக்கிட்டீங்க, அப்புறம் அமைச்சர் பதவியே போயிடுச்சு. அவ்வளோ பெரிய நடவடிக்கை எடுத்த விஷயத்தில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்குன்னா நடவடிக்கை உகந்ததல்ல அப்படின்னு சொன்னாங்க. கோர்ட்லேயே போய் சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? கோர்ட் அதுக்கப்புறம் விசாரிக்க சொல்லிச்சு. அதனால் இவர்கள் வந்து நீ என்ன வேணால் பண்ணிக்குவேன், எங்கள் நடைமுறையை நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படின்றதான் இந்த எம்எல்ஏக்கள் இவர்கள். அந்த ஒரு ஆணவம் இருக்குல்ல, ஓசி பஸ்ஸு 1000 ரூபா இந்த குழந்தைகளுக்கு 1000 ரூபா கல்வி செலவு கொடுத்தா ரீசார்ஜ் பண்ணி ஜாலியாக பேசுகிறாருல ஒரு அமைச்சர், பட்டா நாமன்றாரு. இந்த ஆணவ போக்கு தான் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. அமைச்சர்கள் இந்த வட்டாம் பகுதியிலேருந்தே இந்த இது இருக்கும்ல, எம்எல்ஏ ஆனோன்னா அவர்கிட்ட போயிட்டு நீ குறை சொன்னீங்கன்னா சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குதுன்னு சொன்னால் ஜாலியாக வந்துட்டு போவார். அவர்கிட்ட போய் தண்ணி பிடிச்சி காமிச்சிங்கன்னா அவர் என்ன கேட்பார், என்ன வேங்க வேல் மாதிரி மலத்தையா கலந்தாங்க, கலர் தானே மஞ்சள் வந்துக்குது அப்படின்னு. நீ குடிப்பியான்னு கேட்டால் இன்னும் கோபம் வந்துடும் அவருக்கு. அதான் நிலமை. இபிஎஸ்ஸின் முதற்கட்ட சுற்றுப்பயணம் மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. நான் சொல்ல வேணாம், ட்விட்டர்லேயும் மற்றதுலேயும் வந்த காட்சிகள் மற்ற இதை பார்த்துருப்பீங்க. நான் கூட இவர்கள் பண்ண பிரச்சாரத்துக்கு ஊர்ந்து போனார், தவழ்ந்து போனார், ஒன்றும் உதவாதவர். நானே கூட அப்படி நினச்சேன், ஐயோ பஸ்ஸை வச்சுட்டு கிளம்புறாரு, கூட்டம் இல்லைன்னா வருது. இதை இவங்க ரோட் ஷோலாம் போய் கூட்டமே இல்லாமல் வந்ததில்ல, அந்த மாதிரி ஏதாவது ஆகுமோ, கிண்டல் பண்ண போகிறானுங்க பாரு, தைரியமாக வேறு கிளம்புறாரு, அதுவும் எலெக்ஷனுக்கு 10 மாதம் முன்னாடியே அப்படின்னு பார்த்தா வருது பாருங்கள் கூட்டம். என்ன தான் கட்சிக்காரன் திரட்டினாலும் அவ்வளோ கூட்டம் வருமா? இன்னொன்று அந்த ஸ்பீச்சு வேறு லெவலில் இருக்குது. நீ எந்த பால் போட்டாலும் அவர் திருப்பி அடிக்கிறாரு. இவங்க போல்டு பண்ணாலும் யாருக்கு வரும், அதுவும் இதுவும் போடுறாங்க, எது போட்டாலும் 4 6 தான். ஊர்ந்து போனால் நாம ஊர்ந்து தான் போனேன், வந்துட்டேன்ல, ஊர்ந்தா தவந்தாயா வந்து நின்ட்டேன்ல, சும்மா 4 வருஷம் இதே பேசின்னு இருப்பியா, என் ஆட்சியில் என்ன நடந்தது சொல்லு, அதுக்கு பதில் சொல்கிறேன், அதுக்கு பதில் சொல்ல தெம்பு இல்லை, அதை விட்டு இதை பேசினுக்கிற. மறுநாள் என்னடா இது எது போட்டாலும் அடிக்கிறாப்புல. தலைவரை அந்த பஸ்ஸு பச்சை கலரில் இருக்குது, சுந்தரா ட்ராவல்னு சொன்னால் பெஜாராகிடுவாங்க. உடனே ஒரு சிஎம், அவர் தகுதிக்கு தேவையா சுந்தரா ட்ராவல்ஸ் அப்படின்னு ஒரு. ஆமாயா சுந்தரா ட்ராவல்ஸ் தான், எங்கள் அப்பா விவசாயி, என்னால் பஸ்ஸில் தான் வர முடியும், உங்கள் அப்பா கோடீஸ்வரர், நீங்கள் ஃப்ளைட்டில் வருவீங்க. சுந்தரா ட்ராவல்ஸ் இது இல்லை ராசா, நீங்கள் வச்சுருக்க போக்குவரத்து கழக பஸ்ஸெலாம் சுந்தரா ட்ராவல்ஸ் மாதிரி தான் இருக்குதுன்னு ஒரு அடி அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி டெய்லி அடி. அவர் கேட்னாரு, வந்து பாரு எங்கள் தலைவர் பாரு, திருவாரூர் போனோன்னு கூட்டத்தை பாரு, இதெல்லாம் என்ன கூட்டம் அப்படின்னு. எப்பா திருவாரூர் வந்துட்டேன், இப்போ நீ கூட்டத்தை பாரு அப்படின்னு அது சொல்கிறாரு. அந்த சொல்லக்கூடிய துணிச்சல் வர அளவுக்கு தானே கூட்டம் வருது, அவ்வளோதான். பல விஷயம் அவர் பேசுனதுக்கு பதில் சொல்ல முடியல. அந்த கூட்டங்களை கிண்டல் பண்ணியோ ட்ரோல் பண்ணியோ டிஃபேம் பண்ணியோ எதுவுமே இவங்களால் பண்ண முடியல. அப்படின்னா இவர்களே எதுவும் யோசிக்க முடியாத அளவில் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது. இன்றைக்கி நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காருல, பெரிய அளவில் கூட்டம் கூடுகிறது, எழுச்சியாக நடக்கிறது. அண்ணாமலை சொல்ல மாட்டார், பர்ன் ஆகிட்டு இருக்கும், சொல்ல மாட்டார். இவர் கூட்டணி கட்சி தலைவர் சொல்கிறார். ஏன்னா இந்த இது கிரெடிட் எல்லாமே அந்த கூட்டணிக்கு போகும், கூட்டணி ஜெயிக்கும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் கொடுப்பீங்க. கண்டிப்பாக.